இறைவன் இந்த மனித சமுதாயத்தை மற்ற அனைத்து படைப்பினங்களை விட சிறப்பித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். முகமது நபி அவர்கள் இந்த வஹி செய்தி எப்படி சரியா சொன்னார்களோ இது போன்று தான் முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவியோ புரோகிராம் செட்டப் பண்ணப்பட்ட அந்த காரணத்தினால் உயர்ந்தவர்களாக மலக்குகளை விட உயர்ந்தவர்களாக இருந்த ஒரு காரணத்தினால் அந்த அறிவின் மூலமா என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே வாழ்ந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது, சென்று விட முடியாது. மாற்றமாக என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலை இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். உலகத்தினுடைய தேவைகள் என்ற அடிப்படையில் எல்லா மனிதர்களும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திடுவாங்க. அது இல்லாமல் முகமது நபி அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ற வகையில அவர்களுக்கு செய்திகள் வந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சரி கூட பிசகாத வரையில மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்ற அந்த செய்தியை என்ன செய்யணும், நாங்கள் சரியான முறையிலே தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி ஒரு ஆடை எடுத்தா ஒரு பிடிச்சி பார்க்க போல எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு 100 வீத கொட்டினா இருக்குது. இது ஒவ்வொன்றையும் பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு மார்க்கத்துல மட்டும் அந்தந்த சீசன் வர நேரம் 11 20 20 அல்லது நோன்பு இப்ப பிடிக்கணுமா அப்ப பிடிக்கணுமா, இது ஒரு பிரச்சனையா இருக்குதா? இந்த தூதர்கள் எல்லாம் வந்தாங்க, அவங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்திருந்தா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா இந்த சாயிர் என்ற நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டோமே என்று சில மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், புலம்புவார்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் உடையவனாகிய ஏகவல்லவன் அல்லாஹுவின் பெயர் கூறி ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நடைமுறைப்படுத்துவதோடு தடுக்கப்பட்டவைகளிலிருந்து முழுமையாகவே தவிர்த்து வாழ்வதோடு மாத்திரமல்லாமல் எமக்கு தெரிந்த நல்ல விடயங்களை பிற மக்களுக்கு எத்தி வைப்பதன் ஊடாகவும் எங்கெல்லாம் தவறுகளை காணுகிறோமோ அவைகளை உடனுக்கு உடன் திருத்தக்கூடியவர்களாகவும் இதனுடைய விளைவாக இறைவனால் வாக்களிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கைக்கு எம் அனைவரையும் சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சத்தியத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்தியம்பக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் எவரெல்லாம் இரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ எதிர்க்கிறார்களோ அவர்கள் புரியாதவர்களாக அறியாதவர்களாகத்தான் எதிர்க்கிறார்கள். அவர்களையும் நரகத்தினுடைய நெருப்பு சுட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய தகவல்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த மனித சமுதாயத்தை மற்ற அனைத்து படைப்பினங்களை விட சிறப்பித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவர்களை சுமக்க செய்திருக்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், அதிகமான பலன்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வஃபல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்தவற்றில் அழகான படைப்பிலே இவர்களை சிறப்பானவர்களாக அமைத்திருக்கிறோம் என்று மனித சமுதாயத்தினுடைய சிறப்பை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒவ்வொரு மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய அந்தந்த உறுப்புகளை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா, வ லிசான வஷஃபத்தைன், 2 உதடுகளையும் நாவையும் கொடுக்கவில்லையா என்று அது ஒட்டுமொத்த உடம்பிலே சின்ன ஒரு பகுதியை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த செய்தி என்ன நமக்கு சொல்லுது அப்படின்றால், ஒருவனுடைய கண் பார்வை இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம்,
எதையும் அவன் பார்த்து ரசிக்க முடியாது. அதுபோன்று அவன் ரசித்த அந்த விடயங்களை, உணர்ச்சி பூர்வமாக நம்பின விடயங்களை எல்லாம் சுவைத்து பார்ப்பதற்கு முடியாததாக அவன் மாறிவிடுகிறான். அதனால் அந்த ரெண்டு விடயத்தை பற்றி இறைவன் சொல்லிட்டு வஹதைனாஹும் நஜிதைன், அவனுக்கு ரெண்டு பாதையையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எது நல்ல பாதை, எது கெட்ட பாதை அப்படின்றத அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதனால அந்த நல்ல பாதை எது, கெட்ட பாதை எது என்பதை அவனுடைய சிந்தனையை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்திய ரப்புல் ஆலமீன், இதன் மூலமாக நீ என்ன செய்ய வேண்டும், நீ நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம். ஆனால் பலரும் என்ன செய்யறாங்க அப்படின்னால், இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த செய்திய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக, கண்டதெல்லாம் காட்சிகள், கொண்டவைகளெல்லாம் கோலங்கள் என்ற அடிப்படையில் மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது, வேறொரு புறமாக மனிதர்கள் வாழ்ந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் காலத்துக்கு காலம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் திருத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் தூதர்களை காலத்துக்கு காலம் அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த தூதர்களும் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் என்ன தவறு செய்கிறானோ அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி, இதை நீங்கள் செய்யக்கூடாது. சில சமுதாயத்தவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள், இந்த அளவை நிறுவனில் மோசடி செய்யக்கூடாது இப்படின்னு ஒவ்வொரு சமூகமும் என்ன தவறை செய்தார்களோ அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவதற்காக வேண்டி தூதர்கள் வந்து அந்தந்த சமூகம் பேசக்கூடிய அதே மொழியிலே என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில சொல்லி காட்டினார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அதையும் தாண்டி என்ன செஞ்சாங்க, மனிதர்கள் தான் தோண்டித்தனமான முறையிலே வாழக்கூடியவர்களாகத்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள். இன்னும் சில மனிதர்கள் சில மத நம்பிக்கைகள், மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கையின் அடிப்படையில் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தெளிவூட்டக்கூடிய விடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான், தீனுல் இஸ்லாம் தான் இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவதற்காக அந்த எல்லா நபிமார்களும் வந்து ஒரே ஒரு செய்தியை தான் சொன்னார்கள், ஒரே ஒரு போக்கிலே போனார்கள். என்னது, அனி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அந்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்கணும், அவனை தவிர வேறு எவரையும் வணங்கிவிடக் கூடாது என்ற ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து இயங்குவதற்காகத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள். அப்படியான முறையிலே வந்த அந்த நபிமார்களை எல்லாம் பொறுத்தவரை ஆதம் நபி அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு பின்னால் கடைசியாக வந்த நபி அவர்களாக இருந்தாலும், அனைவரும் சொன்ன அந்த வார்த்தை அந்த ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்கணும், அவனை தவிர வேறு யாரும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அடிப்படையை சொல்வதற்காகத்தான் வந்தார்கள். அந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை யார் மார்க்கம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவன் மறுமையிலே நஷ்டவாளியாக மாறிவிடுவான் என்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே மார்க்கம் அப்படின்னு வந்துட்டாலேயே அது அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், உண்மையான தூய்மையான மார்க்கம் என்பது இறைவனுக்குரியதாக இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது அப்படின்றதான் இதன் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மார்க்கத்தை ஒருவன் சரியாக விளங்கணும் அப்படின்றால் இஸ்லாத்தை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை என்ன செய்யணும், சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல அந்த முதல் வார்த்தைய பலரும் என்ன செய்யறாங்க, வாயளவில் சொல்லிக்கிட்டு ஒரு ஜும்மாக்கு மட்டும் உள்ள முஸ்லிம் மாதிரியும், ஒரு ஒரு அவருதுக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை முஸ்லிம் இப்படின்ற மாதிரி மாறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் இருந்து எடுக்கக்கூடிய பலவிதமான அம்சங்கள் இருக்குது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இறைவன் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி அவனுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அணுகும் பிசாத அமைப்பிலே அவனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக எந்த ஒன்றுமே கிடையாது.
வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுஹா, மேலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழாது. இப்படின்ற அளவுக்கு அவனை நம்ப வேண்டிய விதத்திலே நம்ப வேண்டும். அவன் உணவளிக்கக்கூடியவன், அவனு படைப்பாளனாக இருக்கிறான், நித்திய ஜீவனாக இருக்கிறான், இப்படி என்று பலவிதமான அவனுக்கு அம்சங்கள் இருக்குது. அவைகளை எல்லாம் நம்ப வேண்டிய விதத்திலே நாம் நம்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனும் தான் சரியானவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம், எங்களுடைய பிறப்பிலே பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஊதப்படக்கூடிய 4 விடயங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த 4 விடயங்கள்ல அவனுடைய வாழ்வாதாரம் என்பது எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் அவன் நல்லவனாக வாழ்வானா, அவன் கெட்டவனாக வாழ்வானா, அவனுடைய மரணம் என்பது எப்படி இருக்கும்? இப்படின்ற செய்திகளை எல்லாம் இறைவன் முன்கூட்டி என்ன செய்ய அவனுடைய ஊதும் பொழுது ஊதிவிட்டான். அப்படியா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதை சொல்கிறதோ அது அனைத்தையும் அவன் சரியாக புரிந்தவனாக அவன் வாழணும். சுருக்கமாக நாம் சொல்ல போனால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் அந்தஸ்தில் பலரும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது போன்று வேறு வேறு படிப்புகளாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், இப்படி பல விதமான உயர்த்தியான அந்தஸ்துகள் இருக்கலாம். இவைகள் மனிதர்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறைவனோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில், தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் இறைவன் என்பவன் எஜமானாக இருக்கிறான், மற்ற அனைவரும் மனிதம் என்ற தன்மையில் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் அப்படின்றத பறைசாட்டக்கூடியதாகத்தான் இந்த வார்த்தை இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தையை சரியாக புரிஞ்சாதான் இறைவன் சொன்ன அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றத வாயால மட்டும் சொல்லாம அவனுடைய உள்ளத்தால சரியான முறையில் ஈமான் கொண்டவனாக, அதை கொண்ட ஈமானை தெளிவான முறையிலே வெளிப்படுத்தக்கூடியவனாக அவனுடைய செயல் வடிவங்கள் இருக்க வேண்டும். முஹம்மது நபி அவர் இறைவனின் தூதர் என்று யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? இறைவன் மூலமாக வானவர்களிடத்தில் இருந்து தூதருக்கு என்னது சில இறைவனுடைய செய்திகள் வந்துச்சு. இறைவனிடத்தில் இருந்து வானவர்கள் மூலமாக தூதர்களுக்கு செய்திகள் வந்தது. அந்த எல்லா செய்திகளையும் எல்லா நபிமார்களும் தூதர்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது போன்று எங்களுடைய தூதர் முகமது நபி அவர்களும் கடைசி வரைக்கும் எல்லா செய்திகளையும் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லி முடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களை பற்றி சில கண்டிக்கக்கூடிய சில வார்த்தைகள் வந்தாலும் அந்த வார்த்தைகளையும் இறைவன் என்னை கண்டிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு, இப்படியான இந்த விடயத்துல என்ன இறைவன் திருத்தினான் இப்படின்ற அளவுக்கு அவர்கள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்படின்றத என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக புரிகின்றான் என்றால் அவன் தான் முகமது நபி அவர்களை சரியாக பின்பற்றினான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த நபிமார்கள் அந்த வரிசையிலே முகமது நபி அவர்கள் இந்த வஹி செய்தியை எப்படி சரியா சொன்னார்களோ இது போன்று தான் முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவு புரோகிராம் செட்டப் பண்ணப்பட்ட அந்த காரணத்தினால் உயர்ந்தவர்களாக, மலக்குகளை விட உயர்ந்தவர்களாக இருந்த ஒரு காரணத்தினால் அந்த அறிவின் மூலமா என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்திலே வாழ்ந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது, சென்று விட முடியாது. மாற்றமாக என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலை இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு அமைப்புல என்ன செய்யும்? கவலை இருக்குது, பயம் இருக்குது. இப்படியான ஒரு வாழ்க்கையாகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியான ஒரு கவலை இருக்குது? இதுக்கு பின் ஏண்ட இருக்கக்கூடிய சொத்து செலவுகள் இல்லாம இருமோ, ஏன் இறந்த சென்ற காலத்தை பற்றி நினைச்சு கவலைப்படுறது. எனக்கு அப்படி ஆகிட்டு, எனக்கு இப்படி ஆகிட்டு, எனக்கு இதுவரைக்கும் எப்படிலாம் பெருசா எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே, இவைகளெல்லாம் இல்லாம போயிட்டு இப்படி பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா ஒன்றுமே கிடைக்கலையே இப்படி சென்ற காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறான். அது போன்று நாம் பார்த்தால் எதிர்காலத்தை, ஃபியூச்சரை பற்றி பயப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான்.
இவ்வளவு சொத்து சேகரிச்சு வச்சிருக்கிறேன், பேங்க்ல இவ்வளவு டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் போயிருமோ? இது போன்று என்னுடைய இவ்வளவு அழகா பிள்ளைகளை வளர்ச்சிருக்கிறேன், இது எனக்கு தோளுக்கு மேல வளர்ந்துட்டா பிள்ளைகள் எனக்கு 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 பேச கேட்டா போயிடுவானோ இப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அதனால சென்ற காலத்தை வைத்து கவலை இல்லாத, எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்படின்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். என்னிடத்தில இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமில்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றான். அதே வரிசையில் தான் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, நபியே உங்களுக்கு வஹி செய்தி அறிவிச்சோம், அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, கலப்படமற்ற தூய்மையான முறையிலே ஈமானோடு வாழ்ந்தாரா இப்ராஹிம், அவருடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு நபி அவர்களை பார்த்து சொல்லிட்டு, எம்மை பார்த்து ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுறேன் தெரியுமா? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடிய, அதிகமாக இறைவனை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்கின்றது? அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். எனவே முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றால் இறை செய்திகளை முழுமையாக ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்துக்கு சொல்லிட்டாங்க அப்படின்றத யார் நம்புறாங்களோ அவர் தான் தூதராக இருக்கிறாரு, அவர் தான் உண்மையாக நம்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த தூதரை இப்படியான முறையில இறைவன் மூலமாக தூதர் வானவர்களிடத்திலிருந்து இறை செய்தி நபிமார்களுக்கு வந்துச்சு, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கூட பிசகாத முறையில எல்லா மனித சமூகத்துக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்றத யார் நம்புறாரோ அவர் தான் முகமது நபியை தூதராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளலாம். அதை போல இறைவன் சொல்லி காட்டினா, நபியே இந்த செய்தியை நான் உங்களுக்கு அறிவிச்ச இந்த செய்திகளை எல்லாம் நீங்க மக்களுக்கு சொல்லாவிட்டால் ஃபமா பல்லகத ரிசாலதா, நீங்கள் இந்த தூது செய்திகளை எல்லாம் சரியான முறையிலே எத்தி வைத்தவர்களாக மாற முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை இறைவன் சொல்றான். ஆனா இன்றைக்கு சமூகத்தை பார்த்தால், இந்த கொள்கைவாதிகளுக்கு மத்தியிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் பல டிஜேக்கள் இருக்குது. அந்த டிஜேக்களையும் என்ன பேசுறாங்கண்டா, எங்கட சஹாபாக்களை பின்பற்றணுமா இல்லையா, எவ்வளவு பெரிய சலஃபுகள் இருக்கிறாங்க அவங்களை பின்பற்றணுமா இல்லையா, பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறாங்க, மதுஹப்வாதிகள் இருக்காங்க, எத்தனையோ 4 மதுஹப் இருக்குது, இவங்களை பின்பற்றணுமா இல்லையா, இப்படின்னு மதுஹப்களையும் அது மாதிரி தரீகாக்களையும் மற்ற சலஃபுகளையும் எந்த அளவுக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு என்ன செய்கின்றாங்க, மாற்று அதான் வேறு வேறு கொள்கையெல்லாம் சொல்லல, இதே கொள்கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எத்தனை டிஜேக்கள் இருக்குதா இல்லையா, A to Z இருக்குது. இந்த டிஜேக்கு உள்ளுக்கு எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது. சஹாபாக்களை பின்பற்றணும் என்பது எப்படி இருக்குது என்றால், எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இறைவன் செய்திகள் வந்துச்சு, ஆனா இவர்களுக்கு எந்த ஒரு செய்தியுமே வராது. அதை சரியா புரியறாங்கல்ல. அவங்க பொதுவாக நம்ம சுருக்கமா சொல்ல போனால், சஹாபாக்கள் முதல் இன்றைக்கு நாங்கள் யாரை அறிஞர்கள் என்று நினைக்கிறோமோ அந்த அறிஞர்கள் வரைக்கும் உள்ள அனைவரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இறைவனுடைய செய்தியை என்ன செஞ்சிட்டாங்க, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தெளிவாக வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்படின்றத அவர்களை கண்ணியப்படுத்தினா தாராளமாக கண்ணியப்படுத்தலாம், அவர்களை தலைக்கு மேல கூட வச்சு மதிக்கலாம். ஆனால் பின்பற்றதாக இருந்தால் யாரை பின்பற்றணும், இந்த தூதரை மட்டும்தான் பின்பற்றணும், இறைவனுடைய செய்திகளை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்றத என்ன செய்யணும், இதன் மூலமாக நாம் புரிய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நேரான ஒரு கோட்டை கீறுகிறார்கள். நேர கோட்டை கீறிட்டு வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நேரான பாதை அப்படி வேறு பக்கத்துல அக்கம் பக்கமெல்லாம் வலதும் இடதுமாக என்ன செய்யறாங்க, கோடுகளை கீறிட்டு இந்த பாதைகள் வழியா நீங்க சென்றாதீங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய நேர் பாதையில மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இறைவனுடைய வசனம் ஒன்று ஓதி காட்டுறாங்க, வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நேரான பாதையாக இருக்கிறது, வலா தத்தபி உஸ்ஸுபுல், மற்ற பாதைகளை பின்பற்றாதீங்க, அப்படி போனீங்க என்றால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, இறைவனுடைய அந்த பாதையை விட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, திசை திருப்பப்பட்டு விடுவீர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இறைவன் சொன்ன அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன சொல்றாங்க என்றால், இறைவன் குர்ஆன்ல சொல்லித்தான் இருக்கிறான், தூதரும் இந்த செய்தியை சொல்லித்தான் இருக்கிறாங்க, அப்படின்னா எங்களோட குடும்பத்துல ஒரு திருமணம் வந்துட்டா செஞ்சுத்தானே ஆகணும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை மார்க்கத்தெல்லாம் விட்டுட்டா எங்களோட பிரச்சனை இல்லாம தான் இருக்கணும்,
அதே மாதிரி இவர்கள் எல்லாம் மார்க்கம் ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கட மூதாதையர் இதைத்தான் பரம்பரையா செஞ்சுட்டு வராங்க, இதைத்தானே செய்யணும், இவங்களை செய்யாட்டி இவங்களை முகம் சுளிக்க வேண்டி வருமே, இப்படி என்று மார்க்கம் தெளிவா சொல்லி இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் இதுதான் சொல்லி இருக்கும் பொழுதும் அவைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்கின்றோம், மூதாதையர்களுடைய அது போன்ற எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய குடும்ப விவகாரங்கள், எங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்மார்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, அதுதான் நாங்க சமுதாயத்தோடு ஒத்து போகணுமா இல்லையா, இப்படின்ற மாதிரி அவர்கள் என்ன செய்யறாங்க, திசை திரும்பி போகக்கூடியதை நான் பார்க்கிறோம். அதை தான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வலா தத்தபிஉ சுபுல், மற்ற பாதைகள் நீங்கள் பின்பற்றாதீர்கள், அப்படி போனால் ஃபதஃபர்ரகபிக்கும் அன் சபீலிஹி, மற்ற பாதைகளிலிருந்து என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் திசை திருப்பப்பட்டு விடுவீர்கள் அப்படின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல நாம் சொல்ல போனால் நபி அவர்களை பின்பற்றுவதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் அவர்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் இரண்டு கேட்டகரி இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா. முஹம்மது நபி அவர்களை ரசூலுல்லாஹ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, முகமது நபி அவர்கள் அப்துல்லாவுடைய மகன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இப்ப முகமது நபி அவர்கள் அப்துல்லாவுடைய மகன் அப்படின்ற வகையில என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த காலத்துல எது அவங்களுக்கு உணவாக கிடைச்சிருக்குமோ அதை சாப்பிட்டு இருப்பாங்க, எது ஆடையாக கிடைச்சிச்சோ அதை உடுத்திருப்பாங்க, எது ஒரு வாகனமாக கிடைச்சோ அதை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி என்று அவர்களுடைய அந்த கால சூழ்நிலைக்கு எது தோதுவாக எது இருந்துச்சோ அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அது இல்லாம இன்றைக்கும் என்ன செய்யணும், நான் ஒட்டகத்துல போறது சுண்ணத்து அப்படி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அவங்க ஒட்டு போட்ட ஆடையை தான் அணிஞ்சாங்க, அதுக்காக ஒட்டு போட்ட ஆடையை அணிய முடியுமா, இல்ல. ஆனா நாங்கள் என்ன செய்கின்றோம், உடம்பு ஆடையை பிடிச்சி பார்த்தோடனே 100% கொட்டினா இருக்குதான்னு பாக்குறோமா இல்லையா. அப்ப இதுல எல்லாம் எங்களுக்கு நல்லா விளங்குது. ஆனால் முகமது நபி அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ற வகையில நாம் அவர்களை ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் இறை செய்திகள் அவர்களுக்கு வந்துச்சு, மொத்தமாக எல்லாருக்கும் அனைத்தையும் சொன்னாங்க அப்படின்றத நாங்க சரியா புரிஞ்சால் முகமது நபி அவர்களை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்கு மாற்றமாக அவர்கள் சாதாரண மனிதன் என்ற தன்மையில அந்த சமூகமும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குறைஷி மக்கள் என்ன சொன்னாங்க, யாக்குலு தஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இவன் எங்களையும் மட்டும் சாப்பிடுறாரப்பா, இவரு எங்களுடைய கடை தெருவுக்கெல்லாம் இவர் தான் எங்க வந்துட்டு போறாரு. அப்ப அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நபீண்டா வேற உயரத்துல இருந்து வரணும் இப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா எங்களையும் மாதிரி தான் சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, எங்களோட தானே எல்லா மனைவியுடைய தேவை இருக்குது, மற்ற பிள்ளைகளுடைய தேவையில் இருக்குது, அனைத்தையும் என்ன செய்யறாரு, எங்க மனிதனோடு இருக்கக்கூடிய தன்மையோடு தானே இருக்கிறாரு, இப்படின்ற மாதிரி அந்த குறைஷி மக்களும் சொன்ன அந்த செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனிதன் என்ற தன்மையில அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் 40 வயசுக்கு பின்னால் அப்படி இருந்தாங்க, அப்படி மட்டும் இல்லாம அதுக்கு முன்னுக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. நபி அவர் 40 வயசுக்கு பிறகு நபியாக இல்லாட்டி அப்படித்தான் இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பெரும் தலைவர்கள், அவர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அதோடு நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஓங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரோடெல்லாம் யுத்தம் செஞ்சாங்களோ அந்த யுத்த காலத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அவர்கள் எந்த குதிரைகள் கழுதைகள் கோவில் கழுதைகளை வந்தாங்களோ அது மட்டும் இவங்களும் போனாங்க. அப்ப உலகத்தினுடைய தேவைகள் என்ற அடிப்படையில் எல்லா மனிதர்களும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திடுவாங்க. அது இல்லாமல் முகமது நபி அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ற வகையில அவர்களுக்கு செய்திகள் வந்துச்சு, அதை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சரி கூட பிசகாத வரையில மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்ற அந்த செய்தியை என்ன செய்யணும், நாங்கள் சரியான முறையிலே தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் சஹாபாக்களை பின்பற்றலாம் அப்படின்னு நான் போனால் இப்போ ஒரு பிழையாக இருக்குது. சாதாரண மனிதனை போல சஹாபாக்களும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வகை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு இறை செய்தி வந்தது மாதிரி மற்றவர்கள் வந்துச்சான்னு அப்படி வர கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களை பின்பற்றலாம்? அது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே எத்தனையோ பொய் நபிமார்கள் தோன்றினார்களா இல்லையா? அவருடைய காலத்திலே முசைலமா அப்படின்றவன் இருந்தான். ஏன்னா அவனும் நானும் ஒரு நபி, எனக்கும் வஹி செய்தி வருது இப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்ன அனன் நபியு லா கதிப், நான் உண்மையான ஒரு நபியாக இருக்கிறேன், பொய்யானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபியே வரமாட்டார்கள் என்ற செய்தியை எல்லாம் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி நபி அவர்கள் தூதர் என்ற அடிப்படையில எத்தனை விதமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அது போன்று நாம் சொல்ல போனால் நபி அவர்கள் அவருடைய ஒரு சொந்த கருத்துன்னு வச்சுக்கொள்வோமே, சொந்த கருத்தாக இருந்தாலும் அதையும் மாற்றம் என்ற வகையில பூர்த்தக்கூடாது அப்படின்னு நாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்னென்றால், நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அடிமையாக இருந்தவர் தான் பரீரா என்ற ஒரு பெண்.
அவர் அடிமையாக இருக்கும் பொழுது முகீஸ் என்பவரை திருமணம் செய்து விடுகிறார்கள். காலம் உருண்டோடி கொண்டு செல்கிறது. இப்படி போகக்கூடிய நேரத்துல இவர்கள் உரிமையிடப்படுகிறார்கள், பரீரா என்பவர்கள். அதுக்கு பின்னால முகீஸ் என்பவர் என்ன செய்யறாரு, சரியான கவலையில, டென்ஷன்ல, எனக்கு இவ்வளவு காலம் நல்ல நிம்மதியாக இருந்துட்டு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாவே இப்படின்ற மாதிரி கவலை தோய்ந்த முகத்தோடு அவருடைய அந்த சமூகத்துக்கு மத்தியில் நடமாடி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த நபி அவங்க என்ன செய்யறாங்க, பரீரா என்ற அந்த அந்த அடிமை பெண்ணை, ஏற்கனவே அடிமையாக இருந்தாங்க, இப்ப உரிமையிடப்பட்டாச்சு, அது கூப்பிட்டு சொல்றாங்க, இவர் உன்னை நினைச்சு நினைச்சு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறாரு, அதனால இவரோட போய் சேர்ந்து வாழலாமே. இப்படி கேட்கிற நேரம் அல்லாஹ்வின் தூதரை, நீங்க சொல்றது கட்டளையா? நீங்க உண்மையிலே என்னது, நீங்க கட்டளையாகத்தான் மனிதன் என்ற தன்மையில நீங்க சொல்றீங்களா, அல்லது இறைவனுடைய செய்தி என்ற அடிப்படையில் எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இல்ல நான் சாதாரண ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்றேன், ஒரு 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 வேண்டுகோள் தான் விடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே, அப்படின்னா இதன் லா ஹாஜத்தில், எனக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது அப்படின்னு அந்த பெண் சென்று சொல்லி விடுகிறார் செய்திட பார்க்கிறோம். அப்படின்னால் நபி அவருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த சஹாபாக்கள் மட்டுமில்ல, ஒரு அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் கூட தூதர்னா இப்படித்தான் இருப்பாங்க, மனிதன் என்றா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாம் இரண்டாக பிரித்து பார்த்து இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது இப்படியான இந்த செய்திகளை பார்த்தால், நபியாக இருந்தால் என்ன செய்வாங்க, பேசுவது வமா யன்திகு அனில் ஹவா, என்ன செய்ய மாட்டாங்க, மன இச்சைப்படி பேச மாட்டாங்க. எதை இறைவன் சொன்னான் அப்படி சொன்னாலும் அது வஹி செய்தியாகத்தான் இருக்கும் அப்படின்ற செய்திகளை எல்லாம் இறைவன் அவனுடைய வேதத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது போன்று நாம் பார்த்தால் சுன்னத் அப்படின்றால் பல வகையான அர்த்தங்களை கொண்டதாக இருக்குது. சுன்னத்துனா ஃபர்லான காரியம், ஒரு தொழுகாண்டா ஃபர்லான தொழு இருக்குது, சுன்னத்தான தொழு இருக்குது, ஃபர்லா நோன்பு இருக்கு, சுன்னத்தான நோன்பு இருக்குது இப்படின்வாங்க. அது சுன்னத்துள்ளான இறைவனுடைய நியதின்னு ஒன்று இருக்குது. இறைவனுடைய நியதி என்ற அடிப்படையில் என்ன செய்யும், உலகத்தினுடைய ஒவ்வொன்றும் அதனுடைய இயற்கைகள் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி இயங்கிக் கொண்டிருக்குது, அது இறைவனுடைய நியதியாக இருக்குது, அது ஒரு சுன்னத். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு வகையான சுன்னத்து தான் என்னது, அவர்கள் சொன்னது அல்லது அவர்கள் செய்தது அல்லது அங்கீகாரம் கொடுத்தது. அப்ப அந்த மூன்றும் தான் சுன்னத் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் முடியுமோ அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சில வகையான சுன்னத் இருக்குது. எப்படின்னால் எந்த இடத்துல எப்படி செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எப்படி சொல்லணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அப்படி செய்யறது, இல்லாட்டி அப்படி சொல்றது தான் சுன்னத்தாக இருக்குது. உதாரணமா பாங்க சொல்றது, இகாமத் சொல்றது, 5 நேரத்துக்கும் என்னது சுன்னத்தான ஒரு விஷயமா இல்லையா? அந்த பாங்கு சொல்றதும் இகாமத் சொல்றதையும் வேற, அதாவது என்னது, பெருநாளுடைய தினத்தை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அது இல்லாம 5 நேரத்துக்கு என்ன செய்யலாம், பாங்கும் இகாமத்தும் கட்டாயம் சுன்னத்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அதே நேரத்துல என்னது, அந்த பெருநாளுடைய தினத்துல சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப அங்க தடை செய்யப்படுகிறது. அது மாதிரி நோன்பு உண்டா, ஃபர்லா நோன்பு இருக்குது, சுன்னத்தான நோன்பு இருக்குது. எந்த நோன்பாக இருந்தாலும் பெருநாளுடைய தினத்துல நோக்க முடியாது, அது ஒரு ஹராமானதாக இருக்குது. அப்ப சுன்னத்துன்றது எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டீங்க, அது அந்த இடத்துல என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர்களா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஒருவரை கண்டா முதலாவது அல் பாதி பிஸ்ஸலாமி பரீஉம் மினல் கிப்ர், சலாத்தை கொண்டு யார் ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கி விட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்றால், அப்ப சலாம் சொல்லக்கூடிய முறைகளையும் அதனுடைய நன்மைகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, 10 20 30 சொல்லி இருக்கிறாங்க. அத இப்படி சொன்னா அதுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி முழுமையா சொன்னீங்கன்னா 30 நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. இதே சலாத்தை எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. எங்க ஒரு அத்தையாத்துல இன்னைக்கு அமைதி மஜித் எல்லாம் சொல்லிட்டு என்ன அந்த எல்லா சலாவத்தையும் ஓத வேண்டிய துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லக்கோல நாங்க பின்னுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னது சரி வருமா? அது இந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். அதனால சுன்னத் அப்படின்றது பல வகைகளாக இருக்குது. அந்த எல்லா வகையான சுன்னத்துகள்லையும் ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் மற்றவர்கள் செய்யும் பொழுது அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த இறுதி பேருரையில ஒரு வசனம் இறங்கிச்சா இல்லையா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகள் அனைத்தையும் என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு சொரிந்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன், வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாத்தை தீனுல் இஸ்லாமாக நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனம் எல்லாம் இறங்கினதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை
தெள்ள தெளிவான வெள்ள வெள்ளேன்ற மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா க நஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்று வெளிச்சம் உள்ளதாக இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ நாடுகள்ல பார்க்கிறோம், அவங்க இரவை காண முடியாத அளவுக்கு எல்லா நேரத்திலையும் என்ன செய்கின்றது, வெளிச்சம் உள்ளதாகத்தான் அவருடைய 24 ஹவர்ஸும் அவருடைய தொழில் வாய்ப்புகள் செய்யக்கூடியவர்களாக பல நாடுகள் இருப்பதை நான் பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல்லா சொல்றாங்க, உங்களை தெள்ள தெளிவான மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்கின்றேன், அதனுடைய இரவு கூட பகலை போன்ற வெளிச்சம் உள்ளதாக இருக்குது. அப்படின்னால் மார்க்கத்துல அனைத்துக்கும் தெளிவான முறையிலே பதில் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு பதில் தெரியலையே அப்படின்னால் அதுக்குரிய பதில் நான் இன்னும் தேடி பிடிக்கலன்னு அர்த்தம். பெரும்பாலும் எங்களுடைய சகோதரர்கள் கூட வரக்கூடிய சந்தேகம் என்னென்றால், ரமலானுடைய மாசம் வந்துட்டு வச்சுக்கொள்ளுமே, வந்துட்டா 11 ரக்காத்தா 20 ரக்காத்தா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். புற பார்க்குற நேரம் அந்த புறையை பார்க்கறதா இன்டர்நேஷனலா லோக்கலாண்டு அப்படி பிரச்சனை வந்துடும். அரபாவுடைய நோன்பு வந்துட்டுண்டா ஹாஜிகள் அங்க கூடுற நேரமா, இல்லாட்டி நாங்க இங்க பிடிக்க இந்த தினத்திலையா, இப்படின்ற மாதிரி சிலருக்கு சர்ச்சை வந்துடும். இப்படி இன்னும் அதுல சர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி பலரும் என்ன செய்யறாங்க, அவைகளை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க, தெளிவான மார்க்கத்துல நான் உங்களை விட்டு செல்கிறேன். எனவே அதனுடைய இரவு கூட பகலை போல தெளிவாக வெளிச்சமாக இருக்குது என்றால் அதுக்கு சந்தேகமே இல்லாத வகையில மார்க்கம் சொல்லப்பட்டு இருக்குது. உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்க, இன்னும் கொஞ்சம் தேடுங்க, இன்னும் சந்தேகம் இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, ரசூல்லா சொல்லக்கூடியதுன்னு பார்க்கிறோம். பொதுவாக லிக்குள்ளி தாயின் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குதுன்னு ரசூலா சொல்றாங்க. இன்றைக்கு எத்தனை நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலண்டா அவன் கண்டுபிடிக்கலாத அதுதான் காரணமா இருக்கு. அவன் தேடணும். அதுக்கு இல்லை அதனால மருத்துவம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அதனால ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தேவையான முறையிலே ஆன்சர் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆன்சர் சரியான ஒரு ஆன்சர் என்ன செய்யணும், நாங்க தேடிக்கொண்டே இருக்கணும். சரியான முறையில் கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கணும். அந்த வகையில தான் மார்க்கத்தை நீங்கள் சரியா தேடி பிடிக்கணும். ஒரு தேங்காவை எடுத்தா ஒரு ஆட்டி பார்த்தா இது நல்ல முத்தினக்காய் விளங்குதா இல்லை எங்களுக்கு? அதே மாதிரி ஒரு ஒரு ஆடை எடுத்தா ஒரு பிடிச்சி பார்க்கல எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு 100 வீதம் கொட்டினா இருக்குது. இது ஒவ்வொன்றையும் பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு மார்க்கத்துல மட்டும் அந்தந்த சீசன் வர நேரம் 11 20 20 அல்லது நோன்பு இப்ப பிடிக்கணுமா அப்ப பிடிக்கணுமா, இது ஒரு பிரச்சனையா இருக்குதா? இவைகளுக்கு சரியான தீர்வுகளை என்ன செய்யணும், காணக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால இந்த மார்க்கம்ன்றது தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் எங்களுடைய இந்த வாழ்க்கை நெறியாக நாங்கள் அமைத்துக் கொள்ளணும் அப்படின்றத இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடிய கட்டாய கடமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க என்றால், அவருடைய இறைவனுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ததுக்கு பின்னால அவர்களும் அவருடைய தனையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமாக ரப்பனா இறைவா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த சமூகத்திலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய வசனங்களை அந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், அவரு ஓதி காண்பிக்கணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஞானத்தையும் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராகவும் அவர் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் இருவரும் கேட்ட அந்த பிரார்த்தனை அடிப்படையில் நபி அவர்கள் அந்த சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அந்த வகையில் என்ன செய்யறாங்க, இறைவனுடைய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து கொஞ்சம் கூட பிசாத முறையில தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தியை யார் முழுமையாக நம்புகிறாரோ அவர் தான் முகமது நபி அவர்களை ரசூலுல்லா என்று ஏற்றுக்கொண்டார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போல நபியுடைய பாசறையில ஈமானுடைய பாசறையிலே வளர்ந்த தோழர்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை அவர்கள் எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வது என்னவென்றால், உமர் ரதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவருடைய ஒரு தேவைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரல, ஆன்சர் வரல, ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னால உமர் ரதி அவர் என்ன செய்யறாங்க, அவருடைய வேலை பழுவெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால அபூ மூஸாவோட சத்தம் கேட்டுச்சு, அவர் காணலையே அப்படின்னோடனே அவர் வந்துட்டு போயிட்டாரு, அவரை மீண்டும் அழிக்கப்படுகிறார். ஏன் திரும்பி போயிட்டீங்க கேட்கிற நேரம் 3 தடவை சலாம் சொல்லியும் நீங்க பதில் சொல்லல, அதனால திரும்பி போயிட்டேன். ரசூல்லா இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க, 3 தடவை சலாம் சொல்லியும் பதில் வராவிட்டால் என்ன செஞ்சிடணும், நீங்க திரும்பிடணும் அப்படின்னு ரசூல்லா சொன்னார்கள் என்று சொன்ன உடனேயே, அப்படியா ரசூல்லா சொன்னாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு செய்தியே தெரியாது, உடனே எவிடன்ஸ் தரணும், ஆதாரத்தை தரணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க, கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு செய்தியை நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல
என்னமோ நேத்து முளைச்ச காளான் மாதிரி இருந்துகிட்டு புதுசா மார்க்கம் சொல்ல வந்துட்டானலாம் இப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க. பலர்களும் எங்களை விமர்சிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது இப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க. அவர்களுடைய கேள்விகள் கேட்கிற பயத்துக்காக வேண்டி சிலர்கள் எங்களோட பேசாமல் இருப்பார்கள். ஆனால் அந்த உமர் வந்து அவர் என்ன செய்யறாங்க, ஆதாரத்தை தர வேண்டும் அப்படி கேட்ட உடனேயே மூச்சு திணற என்ன செய்யறாங்க, வேறுத்து விறுவிறுத்து அபூ மூஸா ரலியல்லாஹு செய்யறாங்க, ஒரு சபைக்கு போறாங்க. அங்க போய் இந்த செய்தியெல்லாம் சொன்னதுக்கு பின்னால இந்த செய்தி யாராவது கேட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே ஒரு அந்த சமுதாயத்துல சின்ன ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, நான் அந்த செய்தியை கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல வந்து சொல்றாரு, அந்த செய்தியை நான் கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, சாட்சி சொல்றாரு. உடனே செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருந்திக் கொள்கிறார்கள். இப்படி பலவிதமான செய்திகள் நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு வந்துட்டால் உடனே பின்பற்றக்கூடிய சமூகமாக அந்த சமூகம் இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒப்படைச்சிருக்கிறார்கள். தெல்ல தெளிவான மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நெல்லிக்கனியை போன்று எங்களுடைய கையில மார்க்கம் தரப்பட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் சந்தேகம் உள்ளவர்களா, அப்படி செஞ்சால் சரியா இருக்குமா, இப்படி செய்தால் சரியா இருக்குமா, இது கூடுமா இது கூடாதா இப்படின்னு எல்லாம் இல்லாம எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும், மார்க்கத்தை தேடணும், படிக்கணும், அதுக்கு பின்னால பின்பற்றணும் அப்படின்ற ஒரு முழுமையான அந்த எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல இந்த மார்க்கத்தை இறைவன் சொன்ன அடிப்படையிலும் எங்களுடைய தூதர் அவர்கள் காட்டிய நடைமுறையின் பிரகாரமும் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை மறுமையில் கவலைக்கிடமாகத்தான் இருக்கும் என்ற செய்திகளை எல்லாம் பலவிதமான வசனங்கள் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா. என்னுடைய இந்த வசனங்களை யாரெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. மறுமையில் அவர்களை குருடர்களாக நாங்கள் எழுப்பாட்டுவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பஸீரா. யா அல்லாஹ், இந்த உலகத்துல பார்வை உள்ளவனாகத்தான் இருந்தேனே, ஏன் என்னை குருடனாக எழுப்பாட்டினாய் என்று கேட்கும் பொழுது கதாலிக் இப்படித்தான் அத்ததுக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா வக்கதாலிக்கல் யௌம துன்சா. என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லப்பட்டுச்சு, அதை நீ அதை மறுத்தாய், அதை நீ மறந்து போனாய், எனவே இது போன்று இன்னும் நீ மறுக்கப்பட்டு விட்டாய், மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்ற செய்தியை இறைவன் சொல்லுவதாக இறைவன் அவனுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் சில மனிதர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே புரட்டப்படக்கூடிய நேரத்துல யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் சொல்லுவாங்களாம், யா லைதனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கை சேதமே, இந்த தூதரையும் இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்வாங்களாம், அந்த நரகத்திலே புரளக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்களாம். அந்த நேரத்துல இந்த சஹாபாக்களை பின்பற்றி இருக்க கூடாதா, இந்த சலஃபுகளை பின்பற்றி இருக்க கூடாதா, இந்த மூதாதையர்களை பின்பற்றி இருக்க கூடாதா, இந்த ஷேக்மார்கள் எல்லாம் பின்பற்றி இருக்க கூடாதா இப்படி எல்லாம் சொல்லாம அங்கதான் அவங்க உண்மையான முகம் விளங்கும். அவங்களுக்கு நரகத்துல புரட்டக்கூடிய நேரத்துல அப்ப சொல்லுவாங்களா, அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, அல்லாஹ்வின் தூதரை நாம் பின்பற்றி இருக்க கூடாதா இப்படின்னு கேட்டுட்டு இன்னும் சில அந்த நேரத்துல சொல்லுவாங்களாம், ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாப் இன்ன அத்தானா சாதத்தனா வ குபரானா. யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர்மார்கள் சொல்லிட்டாங்க, எங்களுடைய பெரியார்கள் சொல்லிட்டாங்க, இப்படின்றதுக்காக அவங்களை கேட்டு நாங்கள் பின்பற்றிட்டு போயிட்டோம் யா அல்லாஹ், எனவே அவர்கள் அல்லூன சபீலா, எங்களுடைய பாதையை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வழி தவற செஞ்சிட்டாங்க. ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாப், அவங்களுக்கு டபுள் மடங்கு தண்டனை கூடிய அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்வாங்களாம், அந்த மனிதர்கள் அங்கு புலம்புவார்களாம். நரகத்துக்கு போனது போற எல்லாத்துக்கும் தண்டனை தான். அந்த நேரத்துல ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னா இவருக்கு மேல ஒரு சாந்தா போகுது, ஒரு முலம் தான் போகுதுன்னா மொத்தத்துல எல்லாம் தண்ணீர் தான் இருக்கிறாங்க. அத மாதிரி எல்லாமே நரகத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களை அறியாமலே சில வார்த்தைகள் சொல்லுவாங்களா, இவங்களுக்கு டபுள் மடங்கு கூடியல்ல இப்படின்னு கேட்பாங்களா. இன்னும் சில மனிதர்கள் வகாலு லவ் குன்னா நஸ்மௌ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸாயிர். இந்த தூதர்கள் எல்லாம் வந்தாங்க, அவங்க சொன்ன விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்திருந்தா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா இந்த சாயிர் என்ற நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டோமே என்று சில மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், புலம்புவார்களாம். இன்னும் சில மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் வயௌம யஹம்மு ஸாலிமு அலா யதை, அவருடைய அநியாயக்காரர்கள் அவருடைய கைகள் எல்லாம் கடிச்சு கொள்வாங்களாம். இதுக்கு போல எங்களுடைய நிலைமை என்ன, கை சேதமே இப்படின்ற மாதிரி மறுமையில் அவருடைய நிலைமை கை சேதமானவர்களா மாறுவார்கள். இவைகள் அனைத்தும் அவர்களுக்கு ஏற்படுவதற்குரிய ஒரு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் அவர்கள் இந்த மார்க்கத்தை இறைவன் சொன்ன
தூதர் காட்டிய அமைப்பில் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாத ஒரு காரணம் என்பதையும் அவர்களே அங்கு பதிலாக சொல்லிவிடுவார்கள் என்ற செய்திகளை நான் பார்க்கிறோம். எனவே இந்த மார்க்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கையை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு இதனுடைய விளைவாக இறைவனால் வாக்களிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கையை சொந்தக்காரர்களாக மாற வேண்டும்.